ஓம் கருவூர் சித்தப்பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் முடிவு எடுத்துக்கலாம், எந்தெந்த காலகட்டம் நம்ம எந்தெந்த மாதிரி செயல்களை செய்யலாம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல ஒரு லோனாவது கிடைக்குமா, ஒரு முயற்சி எடுக்க போறோம், இந்த காலகட்டம் இந்த முயற்சியை செய்யலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி அமையும் இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. லவ் நான் ப்ரப்போசல் சொல்ல போறேன், இந்த காலகட்டம் சொல்லலாமா, இல்ல என்னுடைய பிரேக்கப் ஆன காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் இதை செய்யுங்க, இந்த காலகட்டம் நீங்க இவங்களை சந்திச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளை கோள்களின் நிலையை வைத்து நம்ம சொல்லவிருக்கிறோம். அதனால 12 ராசிக்கும் துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக இந்த மாதம் தரப்பட்டிருக்கு. பதிவுக்குள் போகலாம் வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் மிதுனத்திற்கு தன்னம்பிக்கையோடு செயல்படும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். அழகா 1, 4, 7, 10 இந்த பில்லர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த 4 கேந்திரங்களும் ஒன்றாக இணைய போகிறது அவங்களுக்கு தனஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அவங்களுக்கு தொழில், கெரியர், பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ரொம்ப அருமையாகவே இருக்கும். வருமானத்துல ஒரு நல்ல உயர்வு, நல்ல புதிய இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைப்பது. நல்ல ஒரு சிலர் சர்வீஸ் மூலம் சொல்லுவாங்க இல்லையா, சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்றது, இந்த கவுன்சிலிங் பண்றவங்க, அதே போல நம்ம சமையல் செய்து இந்த சமையல் தொழில் செய்யறவங்க, அதே போல ஒரு வீடு கட்டுற பில்டர்ஸ், வக்கீல், டாக்டர், இவங்களாம் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் செய்வாங்க. அதன் மூலம் ஒரு பொருள் ஈட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ராசியிலேயே செவ்வாய் 6க்கு 11க்கு உடையவர் அமர்ந்துட்டார். எதிரிகள் எங்க இருந்தாலும் உங்களை கண்ட ஓடியே போயிருவாங்க. வேலை செய்யற இடத்துல எனக்கு ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னவங்களாம் இப்ப அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க, இல்ல நீங்க அந்த இடத்த விட்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல சிறப்பான முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், பொருளாதாரம், அதே போல வேலை செய்யற இடத்துல நீங்க நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா அந்த மாசம் இருப்பீங்க. இத்தனை நாள் ரொம்ப ஏதோ தானோ இருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மனசுல ஒரு புத்துணர்வு, ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களின் நகர்வுகள் ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இதுதான் என் கோல், இதுதான் என்னுடைய ஆம்பிஷன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துக்கு தான் நான் போனோம், இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு அதன்படி சென்று வெற்றி காணக்கூடிய அருமையான நேரம். அதற்கான உங்களுக்கு எல்லா வகையிலையும் பொருளாதாரத்துல இருந்து, வழிகாட்டுதல இருந்து, குடும்ப ஒத்துழைப்புல இருந்து எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா தாமத திருமணம் யாருக்கெல்லாம் இருக்கு, 90s கிட்ஸுக்கு எல்லாம் பெரும்பாலும் கல்யாணம் ஆயிடும் சொல்லலாம். காதல வீட்டுல சொல்லலாமாங்க, ஒரு 5 வருஷம் லவ் பண்றோம், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, சைலண்டாவே இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் இப்ப வீட்டுல சொல்லி உங்களுக்கு பெற்றோருடைய சம்மதத்தோட நீங்க திருமணம் செய்யக்கூடிய அருமையான வாய்ப்பு. வரனே கிடைக்காதவங்களுக்கு இப்ப ஆன்லைன் மூலயமாவோ இல்ல சின்ன வயசுல இருந்து நண்பரா இருக்கும், திடீர்னு பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு இரு மனங்களும் இப்போது இணைந்து திருமணத்தில் இணைவது அப்படின்னு சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும். 3ல் சுக்கிரன், அப்புறம் 4ல் சுக்கிரன் போயிடுவாரு. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நான் குழந்தைகளுக்காக, என் கணவருக்காக, என் குடும்பத்துக்காக நான் உழைச்சேன், அதனால என்கிட்ட இருந்த பொருளை செலவழிச்சு கூட அவங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன்ற ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கும். வயதானவர்களை பாத்தீங்கன்னா எனக்கு 60 வயது ஆனவர்களுக்கு கூட 20 வயது மாதிரி அவ்வளவு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அவங்க நடைப்பயிற்சி போறது என்ன, அவங்களுடைய ரொட்டீன் லைஃப பாக்குறது என்ன, ஒரு ஆன்மீக டூர் போறது என்ன, இப்படின்னு இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் நீசம், அதனால ஸ்ட்ரெஸ், மனக்குழப்பம், மனசோர்வு இதெல்லாம் நீங்கிறதுக்கு பிரார்த்தனை தான். அதே போல மெடிடேஷன், தியானம், என்னதான் நடந்தாலும் ஏதோ ஒரு மன சோர்வு, மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரு உடல் சோர்வு ஏற்பட்டுடும். எதுல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் செலவு பண்றோம் இல்லையா, பணம் வருவாய் இருந்தாலும் செலவு செய்வதை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு எதிர்காலத்துக்கான முதலீடுகள் தான் இந்த காலகட்டம்
நீங்க செய்து கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயத்துல மிதனம் கவனமா இருந்தா போதும். வாய் வார்த்தையில ரொம்ப கவனம். கோபத்தை குறைத்து கொண்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் கூடுதலாக நடக்கும். மிதன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.